Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த டாபிக் இருக்கு எது எனர்ஜி அண்ட் பவர். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்றது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ எனர்ஜி ஆற்றல்னு சொல்லுவாங்க, பவர் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் அப்படின்னா சிம்பிளா பிரைட்னஸ். நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல சொல்லணும் அப்படின்னா பிரைட்னஸ் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி அப்படின்றது நம்ம இதை ஒர்க்கை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, எனர்ஜினா ஆற்றல், எனர்ஜி. ஓகே, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை என்ன அப்படின்னா மெயினாக எனர்ஜின்ற இந்த விஷயம் தான். ஸோ ஸ்ட்ரென்த் நமக்கு இருந்தால் மட்டும் தான் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அது நீங்கள் இதை நம்ம மனுஷனை வச்சும் சொல்லலாம், இல்லை எதனா சர்க்கியூட்டை வச்சும் சொல்லலாம். சர்க்கியூட் வச்சு நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனர்ஜி அப்படின்றத நம்ம டினோட் பண்ணுற விதம் யூ. ஓகேயா, ஸோ ஒர்க்கை டபிள்யூ தான் சொல்லுவோம். எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஒர்க் நடக்கும். நீ எவ்வளோ எனர்ஜி உங்ககிட்ட இருக்கோ அவ்வளோ ஒர்க் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எனர்ஜிக்கான சிம்பிள் டெஃபினிஷன். அதே மாதிரி எனர்ஜியாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கு இதோட யூனிட் வந்து ஜூல்னு சொல்லுவோம். ஜூல். ஓகே, யூனிட். ரைட். இப்போ நம்ம பவர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா பவர் will be equal to work done per unit time. இதுதான் பவரோட பேசிக் ஃபார்முலா. பவரோட பேசிக் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இது ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி. சரி, ஓகே, நேமே சொல்லிடலாமா? சாரதி, உமேஷ், அந்த மாதிரி ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க. சும்மா மைண்டில் வந்தனால சொன்னேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த பசங்க, இப்போ சாரதி அப்படின்ற அந்த பையனும் உமேஷ் அப்படின்ற அந்த பையனும், ஓகே, ரெண்டு பேரும் ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த உமேஷ் அப்படின்ற அந்த பையன் வந்து 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. 100 மீட்டர். சாரதி வந்து 10 செகண்ட்ல ஓடிடுறாப்புல, உமேஷ் வந்து 15 செகண்ட் ஆகிடுது. ஸோ இப்போ இதில் யார் வின்னர் அப்படின்னா கண்டிப்பா இவராக தான் இருக்கு. ஸோ அப்போ ஒரு ஒர்க் பண்றதுக்கு நல்லா பாருங்க, ரன்னிங் அப்படின்றது ஒர்க்கு. இவர் பண்ணது 10 செகண்ட்ல முடிச்சிட்டாரு, இவர் 15 செகண்ட் ஆச்சு. ஸோ அப்போ சாரதின்ற இந்த பையனை வந்து வின் ஆயிட்டான். அப்போ இவனுக்கு பவர் அதிகமா இருக்குமா இல்லை இவனுக்கு இருக்குமா, உமேஷ்ன்றவருக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா சாரதிக்கு தான். ஏன்னா அவர் வந்து செய்யக்கூடிய வேலைக்கான டைமை ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறார். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ரன்னிங் ரேஸ் பொறுத்த வரைக்கும் இவர் தான் வின்னர். ஓகே சார், என்ன சார் நானா ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு உமேஷ்ன்றவர் கோவப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரு கம்பேரிசனுக்காண்டி சொன்னேன். நீங்க வேணா வின்னரா இருந்துக்கோங்க. ரெண்டு பேர் இல்ல சார், ரெண்டு பேரும் நாங்க சேமா போயிட்டு அந்த ரோப்பை டச் பண்ணிடுவோம் 15 செகண்ட்ல அப்படின்னாலும் உங்க விருப்பம் தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொன்னேன். ஸோ இப்போ இந்த பவர் அப்படின்றது எதை முக்கியமா பாக்குது அப்படின்னா, நமக்கு தேவை டைம். 15 செகண்ட் 10 செகண்ட். அப்போ எவ்வளவு சீக்கிரமா அந்த ஒர்க்கை பண்றோமோ அதுதான் பவர். கரெக்டா? ஸோ இதுதான் லாஜிக். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ பவர் என்னன்னா இதுதான். ஆனா நம்ம புக்ல V into I ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? வோல்டேஜ் இன்டு கரண்ட் தான் பவர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எதை வச்சு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருக்கும் இந்த மாதிரி. ஒரு பேட்டரிய ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் ஈஸி. ஓகே, ஸோ ஒரு பேட்டரிய ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இது பிளஸ் இது மைனஸ். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? இங்க ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும் கரண்ட் ஃப்ளோ. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எலக்ட்ரானோட டைரக்ஷன் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். கரண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் எப்பயுமே எலக்ட்ரான். இது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ரெசிஸ்டர் அப்படின்னா கரண்ட்டை தடுக்கிறது, விச் மீன்ஸ் எலக்ட்ரானை அலோவே பண்ணாது. கரெக்டா? இப்போ எனக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல நல்லா பார்த்துக்கோங்க, பேட்டரியோட வேலை என்ன? எனர்ஜியை கொடுக்குறது, விச் மீன்ஸ் எலக்ட்ரான் போறதுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குறது இந்த பேட்டரி. இந்த பேட்டரிக்குள்ள கெமிக்கல் பொட்டன்சியல் அப்படின்றது இருந்தாலுமே நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப சொல்றேன் நான். சரியா? பேட்டரி வந்து எலக்ட்ரானோட சோர்ஸ் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க ஒரு பாயிண்ட் நான் செலக்ட் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே இந்த பேட்டரியில நல்லா பவர் வாங்கிடுச்சு. என்ன பண்ணும்? இப்போ ஒரு 20 எலக்ட்ரான் இருக்கு இந்த மொத்த சர்க்கியூட்ல, இந்த வயர்லயும் சேர்த்தே வச்சுக்கோங்க, புரியும். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பவர் அதிகமா வாங்கிடுச்சு எலக்ட்ரான். சரியா? இங்க ஆனா ஸ்டார்ட் ஆன் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் எனக்கு பவர் அதிகமா வாங்கிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு பவர் அதிகமா இருக்கு.
ஆமா தானே? கரெக்ட். அப்போ எலக்ட்ரான் டக்கிங் ஸ்பீட் அப்படியே நவுந்து இங்க வந்துடும். இங்க நான் ஒரு பாயிண்ட செலக்ட் பண்றேன். சரி, எதுக்குன்னு சொல்றேன், ஒரு ரெஃபரன்ஸுக்கு அடின்னு வச்சுக்கோமே. அப்போ எனக்கு இங்க யார் இருக்கா? எலக்ட்ரானோட எதிரி ரெசிஸ்டர் இருக்காரு. கண்டிப்பா எலக்ட்ரான் உள்ள அலோவே பண்ண மாட்டாரு. ஆனா எலக்ட்ரான் உள்ள போறதுக்கு சண்டை போட்டு எப்படியாவது உள்ள போயிடணும்னு சொல்லிட்டு இந்த 20 எலக்ட்ரானுமே தன்னோட எனர்ஜியை லாஸ் பண்ணிடும். எது எனர்ஜின்றது என்னது? யூ. கரெக்டா? எனர்ஜி என்ன பண்ணிடும்? லாஸ் பண்ணிடும். ஏன்? இதுக்கு உள்ள போறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போய் வெளியில வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான் 20 இருந்தாலுமே எனக்கு இங்க எனர்ஜி அதுக்கு இருக்காது. சரியா? இந்த பாயிண்ட்ல அதுக்கு இருந்த எனர்ஜியை விட இந்த பாயிண்ட்ல அதுக்கு இருக்க எனர்ஜி கம்மி. ஏன்னா உள்ள ரெஜிஸ்டர் என்ன பண்ணிருச்சு? அடிச்சு துவச்சிருச்சு. அப்போ அது பொறுமையா அப்படியே இங்க வரும். இங்க இருந்த ஸ்பீட்லாம் இங்க இருக்காது. அப்படியே வரும், பொறுமையா வந்து எனக்கு மறுபடியும் இந்த பாயிண்ட ரீச் ஆகும். எது? அந்த 20 எலக்ட்ரானும் அந்த பாயிண்ட ரீச் ஆகும். எனக்கு உள்ள போறதுக்கு வழியே கிடையாது. இப்போ நமக்கு பேட்டரி யாரு? பவர், எனர்ஜி கொடுக்குறாரு. அப்போ இந்த எலக்ட்ரான் வர வழி இந்த வழி தான். ஸோ இந்த வழியா தான் எலக்ட்ரான் வந்தாகணும். ஸோ இப்போ உள்ள இருந்து நமக்கு வந்து பிளஸ் மைனஸ் கனெக்ஷன் தானே இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக உள்ள வந்துடும். மறுபடியும் எனக்கு இங்க வரும்போது பயங்கரமா எனர்ஜி ஏற்றிக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனர்ஜி பயங்கரமா ஏற்றிட்டு மறுபடியும் அதே மாதிரி போகும். இங்க போய் மறுபடியும் சண்டை போட்டு மறுபடியும் என்ன ஆகும்? எனர்ஜி லூஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மறுபடியும் வரும். அப்படியே வரும். நான் உதாரணத்துக்கு ஒரு 20 எலக்ட்ரான் சொன்னேன். என்ன நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். அப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு பேட்டரி மறுபடியும் பவரை கெயின் பண்ணிக்கும். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை நான் ஏ பின்னு வச்சுக்கிறேன். இதை நான் சும்மா சிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்ல மாத்தி கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் இந்த பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணிக்குது எனர்ஜி. ஓகே, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் பண்ணிக்கிட்டு இங்க சிடில லாஸ் பண்ணுது. இதுதான் மேட்டர். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சோ அப்போ நம்ம பொட்டன்ஷியல் which means எனர்ஜி கரெக்டா எப்படி எழுதுவோம்? அதாவது எனர்ஜி will be equal to potential into charge னு எழுதுவோம். கரெக்டா? சார்ஜ் இதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ அப்போ இதை நம்ம dq அப்படின்னு எழுதலாம். which means நான் ஒரு சார்ஜ் கனெக்ட் பண்றேன். சாரி, ஒரு சார்ஜ் நான் என்ன பண்றேன்? கால்குலேட் பண்றேன். சோ அப்போ இதை நான் du னு எழுதலாம். கரெக்டா? எனக்கு தேவை ஒரு சார்ஜ். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. எனர்ஜி அப்படின்றது பொட்டன்ஷியல்ன்றது இந்த பாயிண்ட் தான் நம்ம பொட்டன்ஷியல் சொல்லுவோம். அதுல போகக்கூடிய சார்ஜஸ் dq. ஏன்னா எலக்ட்ரான் தானே, நம்ம புக்ல பாசிட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க இதை அப்படியே பாசிட்டிவ்ல போட்டுக்கலாம். இப்போ நான் எலக்ட்ரான் வச்சு சொன்னல, எலக்ட்ரான் அளவுக்கு பாசிட்டிவ் மூவ் ஆகாது அப்படின்னாலும் நகரும். ஸோ அப்போ இப்படி கூட நீங்க சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சது அப்படின்னா ஈஸி தான். ரைட்டா? ஸோ இது ஸோ இப்போ பவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது V into dq எது? எனர்ஜி. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பவரை நல்லா பாருங்க. இதுல எது ஒர்க் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடியது இந்த எனர்ஜி தான் ஒர்க்குன்னு நான் சொல்லிட்டேன். கரெக்டா? யூன்றது ஒர்க்கு. அப்ப du அப்படின்னா இதை நான் dwன்னு எழுதலாம். கரெக்டா? dw by dt ன்னு எழுதலாம். ஏன்னா எனக்கு தான் ஒரு சார்ஜ் தானே. ஸோ அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ அப்போ நான் இங்க என்ன எழுதிக்கலாம்? du which means எனர்ஜி, அதாவது அந்த ஒர்க்கு with respect to time. எனக்கு dw ன்னு எழுதலாம், du ன்னு எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எனர்ஜி ஒர்க்கு ஆரம்பத்திலே சேம் சொல்லியாச்சு, திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல du இருக்கு. du யோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? v into dq by dt. கரெக்டா? இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த ஈக்குவல்லாம் கரெக்டா சென்டர்ல போடணும். ஓகே, ரைட். இப்போ இந்த dq by dt நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது சேஞ்ச் இன் சார்ஜ் பை சேஞ்ச் இன் டைம். கரெக்டா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட்னு சொல்லுவோம், I. அப்போ இது அப்படியே இதுக்கு பதிலா I எழுதிக்கலாமா? P. Power will be equal to voltage into I. ஸோ இதுதான் பவர். இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்னு சொல்லுவோம். WATT அப்படின்னு சொல்லுவோம், வாட். which means power, brightness. கிளியர்? எவ்வளோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் பல்ப் வச்சாலுமே இங்க நான் சொல்றது ஒரு பல்ப் வச்சாலுமே அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரெசிஸ்டர்ன்றது உள்ள இருக்கும். ஸோ அது எனக்கு வந்து எவ்வளோ தடுக்குதுன்றதுதான் முக்கியம். கரெக்டா? சரி, இந்த இடத்துல எனக்கு இது எனர்ஜி கொடுக்கக்கூடிய சோர்ஸ்னு சொல்லியாச்சு. எனக்கு எனர்ஜி கொடுக்க பேட்டரியோட எனர்ஜி குறையும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேட்டரி, ஏன்னா நம்ம ஃபோன் உதாரணத்தை வச்சுக்கிறோம், அதில் பேட்டரி இருக்கு, நம்ம சார்ஜ் பண்ணி அழுத்தி வச்சிருக்கோம்.
நம்ம ஃபோன் யூஸ் பண்ண சார்ஜ் ரெடியூஸ் ஆகும்ல, அது மாதிரி சிம்பிள். கிளியர்? இப்போ இது உங்களுக்கு P = VI தெரிஞ்சிருச்சு, இதுல எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். இதோட யூனிட் வந்து வாட்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த பல்புலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க 20 வாட், 30 வாட், 60 வாட், கிட்டத்தட்ட 220 வோல்டேஜுக்கு இத்தனை வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நமக்கு பல்ப்லேயே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை நான் அழிச்சிடுறேன். அது மாதிரி அது இத்தனை வாட்ஸ் அப்படின்றது நமக்கு பவர் கரெக்டா. ஸோ இப்போ இவ்வளோ பவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஓம்ஸ் லா தான். ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் V = IR, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. V = IR. இதுல இருந்து I வேணும்னா நீங்களே சொல்லலாமே, V/R. ஓம்ஸ் லா வச்சு தான் நம்ம பவர்ன்றத சொல்ல முடியும். இது ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நீங்க பாருங்க, P = VIR. இப்போ இந்த V க்கு பதிலா நான் என்ன பண்றேன், IR சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா P = I²R மாதிரி. ஏன்னா I × I² R இருக்கு, அப்படியே போட்டாச்சு. கிளியரா? ஏன்னா ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. சரி, இப்போ இந்த இடத்துல I இருக்க இடத்துல நான் என்ன பண்றேன், V/R சப்ஸ்டிட் பண்றேன். அதையும் பாருங்க, P = I இருக்க இடத்துல என்ன பண்றேன், V/R. ஸோ அப்போ V அப்படியே தான் இருக்கும். அப்போ V/Rன்றது V², கரெக்டா? R வந்து டிவைட் ஆகும், சாரி டிவைட். ஓகே ஓகே. ஸோ இப்போ பவரை கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட். இது புரியுதா? புரியல? நம்ம V இருக்க இடத்துல IR போட்டோம். ஆல்ரெடி ஒரு I இருக்கு, I² Rன்னு வந்துருச்சு. ஏன்? ஆமா தானே, I × IR இப்படி வரும். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா V × VRன்னு வரும். ஸோ அப்போ இது புரிஞ்சிருக்கும், ரைட்டா? சாரி. ஸோ இந்த பவரோட கான்செப்ட், இந்த பவரை நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். பவர்ன்றது அந்த சர்க்கியூட்ல வைக்கக்கூடிய அந்த பல்போட பிரைட்னஸ் சொல்லும். ஸோ ரொம்ப அதிகமான பவர் நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதை சொல்றதுதான் இது. கிளியர்? இதுல எந்த டவுட்டும் இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ வேற ஏதாவது சொல்லணுமா அப்படின்றத நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இந்த பவரை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 kW/h. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, கிலோ அப்படின்னா 1000, கரெக்டா? அப்போ 1000 வாட் ஹார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ இந்த வாட் அப்படின்றது நம்ம 1000 அப்படி வச்சுக்கலாம். ஹாரை வந்து நம்ம 3600 செகண்ட்ஸாக எழுதலாம், கரெக்டு தானே? 1 ஹாருக்கு நம்ம எழுதுவோம்ல. ஸோ அது ஸோ அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3123 அப்படின்னா 3.6 × 10⁶ வரும் ஜூல்ஸ், விச் மீன்ஸ் எனர்ஜி. கரெக்டா? எனர்ஜியோட வேல்யூ இதுதான். நம்ம இங்க எப்படி சொல்லுவோம்னா, எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு நம்ம 1 kW தான் சொல்லுவோம். ஸோ அப்போ எனக்கு 3.6 × 10⁶ தான் 1 kW நம்ம சொல்லுவோம். இது 1 வேர்ட்ஸ் கொஸ்டின் கேட்கலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி கிளியரா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் பாத்தீங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜியோட வேல்யூவா தான் இருக்குமே தவிர்த்து பவரா இருக்காது. எனர்ஜி நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் அப்படின்றதா விஷயம். இங்க பாருங்க, நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி தான் இருக்கு. இப்போ கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா பவரும் அதிகமாக தான் இருக்கும். இது 2 டைம்ஸ் தான், இது 2 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் அந்த மாதிரி கூட பவர் இருக்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் அந்த மெட்டீரியல், அது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா டவுட் இருக்காது. ஸோ போய் இந்த கண்டிஷன் இதுக்கும் பொருந்தும். வோல்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலுமே பவர் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மேக்ஸிமம் இருக்காது, தெளிவாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.